ஓம் சாந்தி. இன்றைக்கான புருஷார்த்தம். இன்று பாபா குழந்தைகளை பார்த்து கதைக்கின்றார். குழந்தைகளே, நான் தந்தை சிவன் குழந்தைகளாகிய உங்கள் அனைவரையும் அழைத்து செல்ல வந்துள்ளேன். ஆனால் உங்களுடைய மொத்த மற்றும் சூட்சுமமான பொறுப்புகள், ஆசைகள் மற்றும் தீர்மானங்கள் அனைத்திலிருந்தும் நீங்கள் விலகி இருக்கும் போதுதான் உங்களை என்னால் அழைத்து செல்ல முடியும். அதாவது இந்த பழைய உலகத்திலிருந்து நீங்கள் ஒதுங்கி விடாமல் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், குழந்தைகளே, என் அன்பில் மூழ்கி விடுங்கள். அதாவது 100% சரணடையுங்கள். குழந்தைகளும் கூடிய விரைவில் தந்தையுடன் செல்ல விரும்புகிறார்கள். ஆனால் மீண்டும் மீண்டும் அவர்கள் ஏதாவது ஒரு தீர்மானத்துடன் தங்களை கட்டிக்கொள்கிறார்கள், விழுந்து விடுகிறார். உங்களுடைய சொந்த தீர்மானங்களில் கவனம் செலுத்தினால் மட்டுமே நீங்கள் இவ்வுலகிலிருந்து விலகி இருக்க முடியும். பற்றற்றவராக பாபா பல நடைமுறைகளை சொல்லி இருக்கிறார். எல்லாவற்றையும் தந்தையிடம் கொடுங்கள். அதாவது முதலில் தந்தையிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்னும் அவருடைய எண்ணங்கள் வரும்போது உங்கள் உயர்ந்த சுயமரியாதையில் கவனம் செலுத்துங்கள். அதாவது உங்களுடைய இந்த பழைய வாழ்க்கையிலிருந்து விலகி தந்தை உங்களுக்கு கொடுத்த புதிய உயர்ந்த சுயமரியாதையின் நினைவில் நிலை பெறுங்கள். அந்த சுயமரியாதைக்கு ஏற்ப உங்கள் எண்ணங்கள், வார்த்தைகள் மற்றும் செயல்களை வைத்திருங்கள். தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு 100% உத்தரவாதம் அளிக்கும் போது நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். நீங்கள் இவ்வுலகை விட்டு பிரிந்தவுடனே நீங்கள் என்னை பிடிக்கச் செய்வேன். உங்களுடைய மொத்த சூட்சுமமான பொறுப்புகள் அனைத்தையும் நிறைவேற்றி உலக மாற்ற பணியை உங்களால் மட்டுமே செய்து முடிக்கிறேன். ஒரு சிறு குழந்தையைப் போல் என்னிடம் ஒப்படைத்து விடுங்கள். பாபா உங்களை பற்றற்ற பார்வையாளராக வைத்திருக்கிறார். எதிர்காலத்திலும் உங்களை பற்றற்ற பார்வையாளராக வைத்திருப்பார். உங்களை முதிர்ச்சியடைய செய்வதற்காகவே இந்த சிறிய சூழ்நிலைகள் வருகின்றன. எனவே அவர்களை பற்றி சிந்திக்க வேண்டாம். கசக்குவதன் மூலம் சூழ்நிலைகளின் அதிர்வுகள் பரவுகின்றன. இது உங்களுக்கும் உங்களுடன் தொடர்பு கொள்ளும் ஆத்மாக்களுக்கும் மேலும் சுமைகளை ஏற்படுத்துகின்றது. மேலும் நீங்கள் ஒரு பொறுப்புள்ள ஆத்மா என்பதால் நீங்கள் ஒளியாக மாறினால் மட்டுமே அனைத்து ஆத்மாக்களும் ஒளியாக மாறுவார்கள். எந்த பெரிய விஷயத்தையும் பெரிய விஷயமாக நினைக்கிறீர்களோ அதை கேட்டவுடன் எந்த எண்ணத்தையும் அவசரப்படாமல் உன்னதமான சுயமரியாதையில் நிலைத்திருந்து அந்த விஷயத்தை தந்தையிடம் சொல்லி ஒளியாக ஆத்மாவை முன் நிறுத்தி வெளிச்சத்துக்கு வரச் செய்யவும். உங்கள் நேர்மறையான தீர்மானங்கள் மட்டுமே உங்கள் சூழ்நிலைகளை இலகுவாக்கும். தந்தை உங்களுடன் இருக்கிறார். அவரால் என்ன செய்ய முடியாது? அவர் சர்வசக்திவான் அல்லவா? ஆனால் இந்த நேரத்தில் நான் குழந்தைகளாகிய உங்களை மட்டுமே தயார் செய்கிறேன். சூழ்நிலைகளை கடந்து, அதாவது சூழ்நிலைகளின் போதும் ஒளியுடன் இருப்பதன் மூலம் மட்டுமே நீங்கள் உங்களை வளமாக்க முடியும். எங்க இருந்தாலும் ஒளியுடன் கூடவே இருக்கவர். குழந்தைகளே, தந்தையின் மீது நம்பிக்கை வைத்து முன்னேறுங்கள். என்ன காரியங்களை செய்யும் போதும் தந்தை எங்களுடைய தலைக்கு மேலே ஞான சூரியனாக பிரகாசித்துக் கொண்டே தொடர்ந்து எங்களை வழிநடத்துகின்றார் என்ற உயர்ந்த எண்ணத்தில் தந்தையோடு சேர்ந்து பயணிப்போம். ஓம் சாந்தி.